Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய இன்றைய எலியாவின் உணவு. உங்களை அசைக்கும் இன்றைய தேவ செய்தி, எதிர்பார்க்காத பதில்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். புதிய வருடத்தின் காலை பொழுது மணி 9 இருக்கும். அந்த தெருவில் நான் நிதானமாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். அங்கே ஒரு செல்வந்தர் அவரது வீட்டு வாசலில் நின்று கொண்டு எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நான் அவரிடம் சென்று, ஏன் நீங்கள் புத்தாண்டை கொண்டாடவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் பிறந்த நாளையும் புத்தாண்டு நாட்களையும் கொண்டாடுவதில்லை. எனக்கும் என் மரணத்திற்கும் இருக்கிற இடைவெளி குறைந்து வருவதை இந்த நாட்கள் நினைவுபடுத்துவதால் இப்படிப்பட்ட நாட்களை நான் கொண்டாடுவதில்லை என்று சொன்னார். இது நான் எதிர்பார்க்காத பதில். பிறகு இவர் ஒரு விசித்திரமான மனிதராக இருக்கிறார் என்ற நினைப்போடு அவரிடம் விடை பெற்று கொண்டு மீண்டும் அந்த தெருவில் நடக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன். போகிற வழியில் ஒரு குடும்பம் புத்தாண்டை குதூகலமாக கொண்டாடி கொண்டிருந்தது. அவர்களிடம் சென்று, நீங்கள் மிகவும் சந்தோஷமாய் இந்த புத்தாண்டை கொண்டாட காரணம் என்ன என்று கேட்டேன். நாங்கள் இயேசுவின் சமூகத்தில் இளைப்பாறும் நாட்களுக்கான அந்த நேரத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்ப்பதாலும், மற்றும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு கொடி போகவும் கர்த்தரிடத்தில் கொடி இருக்கவும் அதிகமாய் விரும்புவதால் பிறந்த நாளையும் புத்தாண்டு நாட்களையும் நாங்கள் எப்போதும் வெகு சிறப்பாக கொண்டாடுவோம் என்றார்கள். அவர்களுடைய பதிலும் நான் எதிர்பார்க்காத பதிலாகவே இருந்தது. ஆனாலும் அவர்களுடைய பதிலில் அவர்கள் கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷமாய் இருப்பதை மட்டும் உணர முடிந்தது. இந்த புத்தாண்டு நீங்கள் நினைக்கிறதை சாதிக்க வைக்கும் ஆண்டாக இருப்பதாக. இந்த பதில்களால் வியந்து போன என்னை ஆவியானவர் சங்கீதம் 90க்கு அழைத்து சென்று அதில் 12வது வசனத்தை மீண்டும் மீண்டும் என்னை வாசிக்க வைத்தார். அந்த வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பூலோக வாழ்க்கையில் நாம் மரணத்திற்கு சமீபமாய் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் நமக்கு கிருபையா இன்னும் மீதியாய் இருக்கும் நாட்களில் இதுவரை என்ன நடந்திருந்தாலும் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் மீதியான நாட்களை நாம் ஆசீர்வாதமாக கடந்து போக கர்த்தரிடம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 90:12ஆம் வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரத்தில் பட்ட கஷ்டத்தை நாம் அறிவோம். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்து கொண்டபடியினால் கானான் தேசத்தை காணக்கூடாதபடி வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, மீதியாக இருக்கும் நம்முடைய வாழ்நாளிலே நாம் கர்த்தரை சார்ந்து வாழ ஞான இருதயத்தை உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியானவர் நம்மை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறார். மேலும் ஆயுசு நாட்கள் குறைவதை எண்ணி கலங்காமல் நாம் இன்னும் ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு பயன் உள்ளவர்களாக வாழ மீதியாக இருக்கின்ற நம் நாட்களை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற ஞானத்தை பெறுவதே சாலச் சிறந்தது என்று மோசே இந்த இடத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். சங்கீதம் 90:15, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாம் இன்னும் இந்த பூமியில் இருக்கிறோம் என்றால் தேவன் நம் மூலமாக செய்ய நினைத்ததை இன்னும் செய்து முடிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். எனவே கடந்த நாட்களில் தேவன் நம்மை நடத்திய விதத்திற்கு நன்றி செலுத்திவிட்டு
நம் மீதியான நாட்களில் அவரது நோக்கத்தை இன்னும் தீவிரமாக நிறைவேற்ற நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் பவுல் சொல்வது போல கிறிஸ்து நமக்கு ஜீவனாகவும் மரணம் ஆதாயமாகவும் இருக்கும். அதாவது நம்முடைய ஆத்மா அழிந்து போகாமல் நம்முடைய ஆத்மாவுக்கு நம் மரணம் ஆதாயமாக இருக்க வேண்டும் என்பதே பவுலின் ஏக்கம் என்பதை நாம் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவரின் சத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும், நான் ஆயத்தம் என்று சொல்லும் அந்த தைரியம் ஒவ்வொரு நாள் துவக்கத்திலும் மற்றும் முடிவிலும் நமக்கு இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சபையும் மற்றும் தனியாக கூட்டம் நடத்தி தேவ மனிதர்கள் கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொதுவான வாக்குத்தத்தங்கள். அவைகள் உங்களுக்கென்று கர்த்தர் பேசியுள்ளார் என்று விசுவாசித்தால் அதை தினமும் ஜெபத்திலே அறிக்கை செய்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதற்கு தேவையான வாக்குத்தத்தங்களை வேதத்தில் இருந்து தேர்ந்தெடுத்து ஜெபத்திலே தினமும் அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் செய்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் கர்த்தரின் நோக்கத்தை நிறைவேற்ற ஆவல் உள்ளவர்களாய் இருங்கள். மற்றதை கர்த்தர் உங்களுக்காக பார்த்து கொள்வார். இந்த காணொளியை பார்த்து இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல செய்தியுடன் நாம் சந்திப்போம். ஆமென்.